1.5 லட்சம் பேர் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. 30லிருந்து 40 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் தலைநகரை நோக்கி பேரணியாக போக போறோம் அப்படின்னு களத்தில் இறங்கி நடைபயணம் போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, இந்தியா எனக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு ரொம்ப நாளாக கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல நடக்குது. பாகிஸ்தான் சொல்கிறாங்க இது வந்து தீவிரவாத அமைப்புடைய செயல் அப்படின்னு. அங்கே போராடக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இது வந்து எங்களோட அடிப்படை உரிமைக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வதேச ஊடகங்கள் பெருசாக காட்டாத ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமது பக்கத்து நாடோ இல்லை இந்தியாவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நடந்துட்டுருக்குது. உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது, பாகிஸ்தான் இதில் என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இந்தியா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு என்ன கேம் பிளே பண்ண நினைக்கிறாங்க, முழுசாக பேசலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. இந்தியா தனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ரொம்ப நாளாக கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஆனால் இப்போ வந்து முழு கண்ட்ரோலும் பாகிஸ்தான் வசம் தான் இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல யார் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேள்விக்கான பதிலை தேடணும். JAAC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் போராட்டம் பண்ணுறாங்க. JAAC அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமோ இல்லை இது அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கமோ கிடையாது. இது வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு, பொதுமக்களுடைய கூட்டமைப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க, மாணவர்கள், வியாபாரிகள், இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க. அவங்க எதற்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற ரொம்ப வளமான பகுதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறுகள் எப்போதுமே வத்தவே வத்தாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கே அந்த ஆறுகளுடைய அந்த மூமெண்ட்டை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடிய மின்சாரத்தை மொத்தமாக பாகிஸ்தான் நேரடியாக அங்கே போய் பயன்படுத்துறாங்களே ஒழிய இங்கே எங்களுக்கு எந்த ஒரு பயனுமே அதனால் கிடைக்கிறதே கிடையாது. எங்களுக்கு மின்வெட்டு இருக்குது, வணிக ரீதியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் கூட அதை எங்களால் பண்ண முடியல. இது மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக எங்களுடைய பகுதிக்கு இருக்குது அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோதுமை தட்டுப்பாடு. நம்ம ஊரில் எப்படி அரிசி வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த பகுதிகளில் கோதுமை அப்படிங்கிறது அவங்களுடைய அன்றாட உணவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கோதுமை அப்படிங்கிறது தட்டுப்பாடாக இருக்குது. எங்கள் அன்றாட உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பஞ்சம் வந்து இப்படி தட்டுப்பாடு இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு செழிப்பான பகுதியாக இருக்கிறோம், அப்படி இருந்து கூட எங்களால் கோதுமை வந்து கடையில் போய் வாங்க முடியாத நிலை, தட்டுப்பாட்டு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இரண்டாவது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. மூன்றாவதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. அங்கே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வந்து இப்போ பாகிஸ்தான் ஆளக்கூடிய கட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. மூன்றாவது முக்கியமாக என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ பாகிஸ்தான் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதி இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய ஒரு 12 பேத்துக்கு ரிசர்வ்டு சீட் அப்படின்னு ஒதுக்குறாங்க அப்படின்னும், அந்த 12 தொகுதிகளில் வெளியில் இருக்கவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இவ்வளோ அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் போட்டி போட முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வராங்க. ஸோ இது என்ன நடக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களை மறைமுகமாக அங்கே யார் ஆள்றாங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னும், 12 பேர் வந்து யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது மறைமுகமாக ஒரு அரசியல் தாக்குதலை வந்து பாகிஸ்தான் அரசு எங்கள் மீது நிகழ்த்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு தான் இந்த 3 முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு போராட்டத்தை கையாளுறதுல எப்படி பாகிஸ்தான் அரசு கோட்டை விட்டது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். அதாவது நேபாளத்தில் எப்படி ஒரு மக்கள் அமைதியான முறையில் போராடுறாங்க, உடனடியாக தடியடி துப்பாக்கிச்சூடு அப்படின்னு நடத்தப்பட்டு மிகப்பெரிய வன்முறையாக மாறி ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே போன்ற ஒரு நிலை அப்படிங்கிறது அங்கேயும் தொடங்கி இருக்குது. அமைதியான முறையில் போராட்டம் நடக்குது. பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தடியடி நடத்துகிறாங்க. உடனடியாக ஒரு முக்கியமான ஒரு படி மேலே போய் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அமைப்பு இப்போ போராடிட்டு இருக்கக்கூடிய முன்னிலை வைத்து நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் யாருமே வெளியில் வரக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது, அவங்க தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படிங்கிற ஒரு உத்தரவை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு 4 பேருக்கு 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற அபராதத்தை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தடியடி துப்பாக்கிச்சூடில் உயிரிழந்த ஒரு முக்கியமான தலைவர் அவருடைய இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது நடக்குது. அதில் மக்கள் இறுதி ஊர்வலத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறது பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமைதியாக நடந்த இறுதி ஊர்வலத்துக்குள்ள பூந்து ஆயுதமே இல்லாத மக்கள் மீது கண்ணு
கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. அந்த இடத்துல மட்டும் வெளியில் வந்த தகவல் மட்டும் வச்சு சொல்லணும் அப்படின்னாலே 30 முதல் 40 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அதே நேரத்தில் இன்னும் பல பேர் இறந்திருக்கலாம், தகவல் இன்னும் வெளிவராமையே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தகவல் பரிமாறப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 5G 4G நெட்வொர்க் அப்படிங்கிறது முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், எந்த ஒரு தொலைக்காட்சியும் அந்த ஏரியாக்குள்ளே போக முடியாது, எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸும் வந்து நியூஸ் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலை அப்படிங்க இருக்குது அப்படின்னும் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. ஸோ அந்த போராட்ட குழுவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பி அப்படிங்கிற ஒன்றை செயல்படுத்துகிறாங்க. என்ன பிளான் பி அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளேயே இருந்து போராடினா தானே இப்படி நெட்வொர்க்கு தடை பண்ணுவீங்க, வெளி உலகத்துக்கு தெரியாமல் எங்களை கட்டுப்படுத்துவீங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தலைநகரை நோக்கி பேரணியாக வரப்போகிறோம் அப்படின்ட்டு 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய பேரணியை வந்து தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆடக்கூடிய டபுள் கேம் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்க தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அடிபடுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமை ரேஷியோ இருக்குல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 33% இருக்குது. அவங்க ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா பிஓகேல வேலையே கிடையாது. வெளியில் அந்த பாகிஸ்தானுக்குள்ளே போனாலும் அவங்க வந்து நிராகரிக்கப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணணும், ஒரே வாய்ப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போய் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. பிஓகேல பொறுத்தவரைக்கும், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் மொத்தமாகவே அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு மொத்தமாகவே 20 முதல் 23 மருத்துவமனைகள் தான் மொத்தமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அந்த மருத்துவமனையிலும் கூட மிகப்பெரிய ஃபெசிலிட்டிஸ்ல இருக்காது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த பிஓகேல நிறைய காடுகள் வளங்கள் அப்படி நிறைய இயற்கை வளங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் சுரண்டக்கூடிய வேலையை பாகிஸ்தான் அரசு பண்ணுது. ஆனால் அதிலிருந்து ஒரு பைசா கூட இந்த பிஓகேல இருக்கக்கூடிய மக்களுக்காக செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. சரியான சாலைகள் கிடையாது, குடிநீர்கள் ஒழுங்காக கிடைக்கிறது கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. எங்களுடைய அடுத்த ஆண்டு ஒன்றுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா எங்களோட பொருளாதார நிலை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு கணிக்க முடியாத சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான மனக்குமுறல்களில் வந்து பிஓக்கள் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய டபுள் கேம் அப்படிங்கிறது, எங்களுக்கு அந்த நிலம் வேணும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோடைய அந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலப்பரப்பு வேணும், அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் வேணும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய குரலாக இருக்குது. ஆனால் சமீபத்தில் ஐநாவில் பாகிஸ்தானுடைய பிரதிநிதி பேசும்போது கூட பாகிஸ்தான் மக்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த உரிமை, அதற்காக தான் குரல் கொடுக்குறோம், அங்கே இருக்க மக்கள் எங்கள் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி அந்த போராட்ட குழுவினர் வந்து வீடியோக்களாக வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எங்களுடைய நிலம் அப்படிங்கிறதா தொடக்கத்தில் இருந்தே இந்தியா சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா 1947 வந்து காஷ்மீருடைய மன்னராட்சி தான் இருக்குது. இப்போ காஷ்மீரோட மன்னராக இருக்கக்கூடிய ஹரிசிங் வந்து என்ன பண்ணுறாரு, என்னோட நிலத்தை வந்து இந்தியாவோட நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டு இணைஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போடப்படுது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ராணுவ நடவடிக்கையின் மூலமாக கொஞ்சம் பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் கூட என்ன பண்ணுறாங்க, 1994 இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, ஒருமனதாக நிறைவேற்றப்படுது. என்ன தீர்மானம் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதி இருக்கு இல்லையா, அதை இந்தியாவுடன் சேர்ப்பது அப்படிங்கிறது நம்மளோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் போடுறாங்க. இதே நேரத்தில் இப்போ மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தானை தாண்டி சீனாவிற்கும் ஒரு முக்கியமான செக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீனா வந்து பல லட்சம் கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில். அந்த திட்டம் இப்போ செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இப்போ முட்டுக்கட்டையாக இந்த மக்கள் புரட்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் நடக்கக்கூடிய வன்முறை மற்றும் மனித உரிமை மீறல் பிரச்சனைகளுக்கு பாகிஸ்தான் தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கணும், சர்வதேச சமூகம் வந்து பாகிஸ்தானை வந்து இதற்காக கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் அளவில் செயல்படக்கூடிய இந்த மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு எதிராக கேள்விகளை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இது இப்படியே மக்கள் புரட்சி தொடரும் பட்சத்தில் இதை எப்படி இந்தியா தனக்கு சாதகமாக பயன்படுத்த போகுது, அந்த சைனாவும் பாகிஸ்தானும் இதை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்க, நடுவில் மாட்டி தவிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஏதோ அந்த விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு பிரச்சனை, மின்சார பிரச்சனை அதுவும் சார்ந்தது மட்டும் கிடையாது. பல காலமாக அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆதங்கத்தை வந்து மக்கள் இப்போ வந்து கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிஓகே அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த ராணுவத்தின் மக்கள் அப்படிங்கிறது மிகவும் 3ஆம் தர மக்கள் பார் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாக குற்றச்சாட்டாகவே இருக்குது. வளங்கள் வந்து பகிரப்பட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறீங்க, ஆனால் அங்கே அதுக்கான வேலையாட்களாக இங்கே பிஓகே சேர்ந்து வருகிறாங்க. ஆனால் அந்த வளத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல அங்கே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி ரொம்ப காலமாக அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டக்கூடிய களமாக இப்போ வந்து பிஓகே மாறி இருக்குது. மக்கள் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் தலைநகரை நோக்கி பேரணியாகவும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு காலம்
பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு இவ்வளவு அடிமைத்தனமாக இருந்தாலும் கூட அடிப்படை தேவைகளாக நிறைவேறிச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்திலும் கூட கை வைக்கும் பொழுது தான் அவங்க வந்து வீதிக்கு இறங்கி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இது இந்த மிகப்பெரிய ராணுவ பலத்தோடு இருக்கக்கூடிய இந்தியா இந்த விஷயத்தில் எப்படி களமாட போகுது, சைனாவும் பாகிஸ்தானும் சரி இந்த விஷயத்தில் எப்படி களமாட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.